நின்றோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. அத்தை எங்கிட்டி போனாவ? அக்கா எல்லாரும் கோயில தான் இருக்காவ. பின்னாடிதாக்கா வந்தாவ, ஆளை காண பாத்தீங்களா? அக்கா இவாளா? அச்சச்சோ, இவா எதுக்கு இங்கே வந்தா? நம்ம பிளான் எல்லாம் ஊத்திக்கிடுமே. அக்கா எல்லாரும் எப்படி இருக்கியா? ரொம்ப நாளாயிட்டு உங்களை பார்த்து. என்ன டீச்சுக்கி பெரிய பொண்ணு, என்ன மறந்துட்டீங்களோ? என்னக்கா எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கிய போல. அத்தை வந்திருக்காவளா? அத்தையை பார்த்து ரொம்ப நாளாயிட்டு. எங்க போயிருக்காங்க? இவா என்னடி இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அத்தையா? யாருக்கு? யாரு அத்தை? அவைய மனச சுக்கு நூறா உடச்சிட்டு போனியே, அப்ப தெரியல அத்தனு? அது அது வந்து பெரிய பொண்ணு. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குட்டி. ஏட்டி சுக்கி, அன்னைக்கு நான் பேசினதெல்லாம் தப்புதேன், மனசுல வச்சுக்கிறாங்க டி. போதும் டி, சும்மா நடிக்காத என்ன. உன் சுயரூபத்தெல்லாம் நாங்க பார்த்துட்டோம்ல, இதுக்கப்புறமும் நாங்க நம்புறதுக்கு எங்களை என்ன முட்டாளு நினைச்சியோ? அப்படி இல்லை டி. அக்கா நீங்களாவது சொல்லுங்களேன், என்ன சொல்ல சொல்லுத? இல்லை என்ன சொல்ல சொல்லுதான்னு கேட்கேன். அவங்க உன்னை பொண்ணு மாதிரி பார்த்தாங்க, கொஞ்சம் கூட அவங்க பேச்சு கேட்கவே இல்லையே நீ. அவங்களையே தூக்கி எறிஞ்சு பேசுனியே, உனக்காக என்ன டீ பேச சொல்லுத? அவங்க மனசு எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கோம். அவங்க மனசை புண்படும்படி பேசிட்டு இப்போ வந்து அக்காவான். சிவாவை பற்றி நினச்சி பார்த்தியா? அது அது வந்து அவன் என்ன டீ பண்ணா உன்ன? அவன் மனசை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டியே, அதுலேருந்து இன்னும் மீடேற கூட இல்லை. உன்னை நினச்சி வீட்டில் எல்லாரும் வேதனை தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் உன் மேலே கோபம்லாம் இல்லை கேட்டியா? ஒரு சின்ன வருத்தம் தான். அட சுக்கி, பெரிய பொண்ணு, அனு எல்லாரும் இங்கே தான் இருக்கியலோ? ஆ அக்கா, நான் அத்தையை பார்க்கணும். எதுக்கு? இல்லை எதுக்குன்னு கேட்கேன். மலர் மேலே இருந்து கோவமாத்தே இருக்காங்களோ? திரும்பவும் ஏதாவது பேசி அவங்க மனசை நோகுறதுக்கு. ஏட்டி இங்கே பார்த்தியலா? ஏட்டி உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நாங்கள் இங்கே தானே இருக்கோம். சரி டி, அந்த இடிதடி பயலுக வேற வீட்டுக்கு வந்துருவானுங்க பார்த்துக்க. வந்து பசி பசின்னு உயிரை வாங்குவானுங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும் டி. ஆ சரித்த. அத்தை என்ன சொன்ன? அத்தைன்னு வாயை கிழிச்சிருவேன் பார்த்துக்க. யாரு யாருக்கு தீ அத்தை? அத்தை அப்படி சொல்லாதிய, நான் பண்ணது தப்பு தாத்தே. என்னை மன்னிச்சிடுங்க. என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும். போதும் நிறுத்திடி. கோயிலுன்னு பார்க்கேன், இல்லை வேற மாதிரி சொல்லிடுவேன் பார்த்துக்க. சிவகாமி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனி பேச வேண்டியதுக்கு என்ன இருக்குது? அதான் உங்களுக்கு எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிட்டேன். பெறவென்ன? ஒரே ஒரு தடவை சிவகாமி. அத்தைப்பா ஆகும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே கேளுங்களேன். என் மருமாவை சொன்னான்னு வாரேன். அக்கா அக்கா வீட்டுக்கு போகணும். அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாவல்ல, வாங்க போகலாம். நம்ம கிளம்பலாம்க்கா. சாக்கடைக்கிட்ட நின்று பேசுனா நம்மளும் நார வேண்டியதேன். பெரிய பொண்ணு, சீ வாய மூடு. வாங்கக்கா போகலாம். இதுக்கப்புறமாவது பார்த்து நடந்துக்கிடுவேன்னு நான் நினைக்கேன். யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி பேசிடாத. சுக்கி என்னை மன்னிச்சிருட்டி. சுக்கி, நான் கூட நீ பேசினது இவளுக்கு கரைஞ்சிருவாளுகன்னு நினச்சேன் பார்த்துக்க. பாவும் தீனி, மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழவும் முடியல, உண்மையை சொல்லவும் முடியல. போது வாய மூடுட்டி. உன்னை பற்றின ரகசியம் எனக்கு தெரியும், அதை மறந்துடாத. அது பிரயோஜனப்படாது கேட்டியா? நீ சொல்றது எதையும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க நம்ப மாட்டாவ. ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்க போலுக்கு. ஆமாம் ஆமாம், ரொம்ப. ஆடு டீ ஆடு. உண்மை தெரிஞ்சா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாவ, அப்போ இருக்குது உனக்கு. சும்மா இருமல் இருக்கு, ஆமடி பண்ணாத. எனக்கு சிரிப்பா வருது கேட்டியா? சிவாவுக்கு மட்டும் நீ யாருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை கொன்னே போட்டுருவான். போடி பைத்தியம். உன் புருஷனே இப்போ என் பக்கம் தெரியுமா? இவ என்ன சொல்றா? என் கொழுந்தனாரு. நீ சொல்றதை என் கொழுந்தன் கூட நம்ப மாட்டான் டி. வாய மூடுட்டி. ராணி, ஆத்தி இந்த பைப்பில் வந்துட்டு என் மலரி என்ன இப்படி பேசுத? நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன்? என்ன டீ புது நாடகம் போடுதியோ? நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு மறந்து என்னை ஏற்றுக்கிட்டாவ. அந்த குடும்பத்தில் ஒரு ஓரமாக இருந்தால் போதும்னு தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? திரும்பவும் என்ன இப்படி தப்பாக பேசுவிய? நான் என்ன டீ பேசினேன்? அவங்களோட என்ன சேர்த்து வச்சு பேசாத கேட்டியா? ராணி என்ன நடந்துச்சு? பாரு சிவா,
என்னையும் அண்ணனையும் இவ தப்பு தப்பா பேசுதா. இல்ல இல்ல நான் அப்படி பேசல. இல்லைங்க, அவ பொய் சொல்லுதா. அவளை நம்பாதீங்க. என்ன சொன்னா? அது அது வந்து என் வாயால நான் எப்படி எப்படி அது மட்டும் இல்ல சிவா, அந்த குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைய பூரா நான் மயக்கிட்டு திரியிறேன்னு சொல்லுதா. எல்லாரும் வெளியே நிக்காக, நீ போ, நான் வாரேன். ம். இல்லைங்க, அவ பொய் சொல்லுதா. உடச்சி வாய் மூடு. நீ திருந்தவே மாட்டியோ? உன்னை சொல்லியும் பார்த்துட்டேன், அடிச்சும் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. பார்த்துக்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே என் குடும்பத்தில் இருக்கவளை பத்தி பேசுனேன், அவங்கனையே உன்னை வெட்டி குழி தோண்டி புதைச்சிருவேன். கேட்டியா? ஏங்க நான் பேசலங்க. என்ன நம்புங்க. போதும், வாயை மூடுட்டி. கோவத்தை கிளப்பிடாத சொல்லிட்டேன். என் வாழ்க்கை பூரா உன் கூட தான் வாழ போறோன்னு எம்பிட்டு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? உன்னா எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டியே. உன்னை காதலிச்சதுக்கு நான் வெட்கப்படுறேன். என்னங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுறியா? நல்லவ மாதிரி நடிக்கியோ? இனிமே என் மூஞ்சில கூட முடிச்சிடாத. எப்ப நான் உனக்கு தேவையில்லைன்னு நினைச்சியோ அப்பவே நம்ம காதல் செத்து போச்சுது. என்னங்க? சி, வாயை மூடு. உன்னை பார்க்கறதே பாவம். எதுக்கு மைனி இங்கே கூட்டிட்டு வந்தியா? பசங்க வெயிட் பண்றாவல்ல, எதா இருந்தாலும் வரச்சு சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆயிட்டு. அதைத்தான் எப்படி சொல்லுதான்னு தெரியல. இங்க பாரு சிவகாமி, மலர் மேல எந்த தப்பும் இல்லை கேட்டியா? உங்க பொண்ணை பத்தி பேசணும்னா பேசாதியே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு சிவகாமி. மலர் ஏன் இப்படிலாம் பண்றான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அவ பண்றது எதுவும் மட்டுப்படலை. பார்த்துக்க, சொல்லப்போனா சுத்தமா விளங்க மாட்டேங்குது. அவ அப்பயும் ஏதோ பண்ணியிருக்கான், அதனாலதான் இவ இப்படியெல்லாம் பேசிட்டா. பார்த்துக்க, அறிவு எங்க போச்சுது? இல்ல கேட்கேன், எதனாலும் எங்ககிட்ட சொல்லணும்ல. நீ சொல்றது சரித்தேன், ஆனா மலரி எதையும் மனசுல வச்சுக்கிட மாட்டா சிவகாமி. ஆனா இதை மட்டும் ஏன் மறைக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அவ தினம் தினம் கஷ்டப்படுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சொல்ல வரிய? ஆமா சிவகாமி, சிவாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. பார்த்துக்க, என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டேங்க. நீங்க சொல்றது ஆமா, ஓ மருமாவா எப்பயும் ஓ மருமாவளாத்தான் இருக்கா. ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிறதான்னு தான் தெரிய மாட்டேங்கு. மாப்பிள்ளைகிட்ட சொல்லி அது ரொம்ப கோவமா இருக்காவ. அவங்கிட்ட இப்ப சொன்ன தாமதம்னு குதிப்பான். பார்த்துக்கங்க, நான் பார்த்துக்கிடுதேன். ஏன் மாவா மேல உனக்கு கோவம் இல்லையே? கோவம் இல்லாம இருக்குமோ? நாலு போடு போடணும் போல இருக்குது. என்ன பண்ண சொல்லுதிய? பொண்ணு மாதிரி பார்த்துட்டோம். அவ அப்படி பேசுனதை தான் தாங்கிக்கிற முடியல. தப்புதேன், அவ பண்ணது தப்புதேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பெத்த தாயா அவ வேதனைப்படுறத பார்க்க முடியல. கேட்டியா? அந்த மனசே அந்த சக்திக்கு கட்டி வைக்கணும்னு ஆட்டமா ஆடுதாப்புல. என் பொண்ணு கஷ்டப்படுதா, வேதனைப்படுதா. ஒரு தாயா என்னால பார்க்க முடியல சிவகாமி. பழைய மாதிரி மலரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. இவளும் மாப்பிள்ளையும் எலியும் பூனையுமா சுத்துதாக. என்னை என்ன பண்ண சொல்லுத? விடுங்க மைனி, நான் பார்த்துக்கிடுவேன். ஏட்ட சொல்லிட்டியல்ல, அவ மேல எங்களுக்கு கோபம் இல்லை. கேட்டியலா? இப்படி பேசிட்டு போயிட்டாளேன்னு தான் வருத்தமா இருக்குது. அந்த பொண்ணு சுக்கி என்ன பண்ணா? அவ ஃப்ரெண்டு தானே, எப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டா? தப்பு தப்பா பேசலாமா? அவ பேசுனது தப்பு தானே? ஆமா சிவகாமி, நான் ஒத்துக்கிடுதேன், தப்புதேன். சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிடுதேன். ரொம்ப லேட் ஆயிட்டு மைனி, சிவா சத்தம் கேட்டுச்சு போலுக்கு. நான் கிளம்பட்டுமா? நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாமே. ஆ சரி, நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிடுதேன். சரி சிவகாமி. அம்மா. என்னம்மா? நம்ம வீட்டுக்கு போகலாமே. இப்போ தானட்டி வந்தோம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும். நீங்கள் வேணா சாமி கும்பிட்டு வாங்களேன், நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லை இல்லை வேணாம், நானும் வாரேன். வா, அப்படி கொண்டு தனியாக அனுப்பணும் தெரிஞ்சதுன்னா ஏசுவான். பார்த்துக்க. ஏமா ஒரு மாதிரி இருக்க? அது அது வந்து ஒன்றும் இல்லைம்மா. மாப்பிள்ளையே பார்த்தியா? அவைய பேசினது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுவாவ. இல்லையம்மா, நான் ஒன்று பெத்தவ, நீ படுற வேதனை எனக்கு தெரியாதா? என்னம்மா அப்படி பார்க்குறிய? ஒன்றும் இல்லாட்டி, நல்ல குடும்பத்தை நான் மிஸ் பண்ணிட்டேலம்மா. என்ன நல்லா திட்டுங்க, நீங்கள் சொல்லும்போது நான் கேட்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லைம்மா, யாருமே என்கிட்ட பேச மாட்டேறாங்க. எனக்கு எம்பிட்டு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இங்கே பாருமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேட்டியா? இப்போதைக்கு உன் மேலே கோவமாக இருக்காவ, அவ்வளோதான்.
எல்லாம் சரியா போயிடும் சரியா? இல்லைம்மா, எல்லார் மனசையும் நான் கஷ்டப்படுத்திட்டேல்ல. பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசிட்டும் பார்த்துக்கங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி எல்லாம் சரியாயிடும் சரியா? இல்லைம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன்ல. நல்ல குடும்பத்தை இழந்துட்டேன். அவைய கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? எல்லாம் போச்சுது. எல்லாம் என்னாலதான். செல்வ மாமா அவங்க பொண்ணு மாதிரி என்ன பார்த்தாவ. ஆனால் நான் என்ன பண்ணேன்? அவங்க பேச்சையும் மீறி வீட்டை விட்டு வெளியே வந்தோம்ல. என்னோட தப்பு தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டி. சரி வா நம்ம போகலாம். ஆசைப்பட்ட வாழ்வும் ஒண்ணு அவளுக்கு இங்கே சேரல. ஆளான நாளிலிருந்து ஆசையும் வச்சா